அளவற்ற அருளாளரும் நிகரற்ற அன்புடையோனுமாகி அல்லாஹ் தஆலாவுடைய திருநாமத்தால் ஆரம்பம் செய்கிறேன். ஸலாத் எனும் கருணையும் சலாம் எனும் ஈடேற்றமும் சாந்தியும் சமாதானமும் எங்கள் பெருமானார் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய உயர்குடி பிறந்த உத்தம உறவினர்கள் உன்னத சஹாபாக்கள் சாலிஹீன்கள் மீதும் நல்லடியார்கள் மீதும் உங்கள் மீதும் என் மீதும் உண்டாவதாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய என்னுடைய சகோதரர்களே, அல்லாஹ் தஆலாவுடைய ஏவல்களை ஏற்று விளக்கல்களை தவிர்த்து எந்த விதத்திலே அவனை பயந்து வாழ்ந்து கொள்ள வேண்டுமோ, வாழ்க்கை நடத்த வேண்டுமோ, அந்த விதத்திலே பயந்து வாழ்க்கையை நடத்தும்படி உங்களுக்கும் எனக்கும் நான் வசியத்து செய்து கொள்கிறேன், தக்வா உபதேசம் செய்து கொள்கிறேன். இத்தகுல்லாஹ், அல்லாஹ்வை பயந்து கொள்வீர்களாக. இன்றைய ஜும்மாவுடைய தினத்திலே 2 முறை பாங்கு சொன்னதை கேட்டோம். இன்றைய ஜும்மா அல்ல, எந்த ஜும்மாவிலும் 2 முறைதான் பாங்கு சொல்லப்படுகிறது. மக்காவிலே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்தை பரப்பிக் கொண்டிருந்த நேரத்திலே முஸ்லிம்களுடைய எண்ணிக்கை மிக குறைவாக இருந்த காரணத்தால் அங்கே பாங்கு சொல்லி அழைக்க வேண்டிய தேவை ஏற்படவில்லை. ஜமாஅத்தாக தொழுக வேண்டும் என்று சொன்னால் கூட அங்கே சொற்பமான நபர்கள் தான் இருப்பார்கள். அவர்கள் எல்லாம் ஒன்று சேர்த்து தொழுது கொள்வார்கள். பிற்பாடு ஹிஜ்ரத்திற்காக மதீனா செல்கின்ற பொழுதுதான் மதீனாவிலே மக்காவிலிருந்து கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பி வைத்திருந்த முஹாஜிர்கள் பல பேர் ஏற்கனவே வந்து மக்காவிலே குடியிருந்தார்கள். அங்கே மதீனாவிலே இஸ்லாத்தை தழுவியவர்களும் சேர்ந்து அந்த முஸ்லிம்களுடைய எண்ணிக்கை அதிகரித்து அது மக்கா ஒரு குறுகிய இடமாக இருந்தது, மதீனா ஒரு பரவலான இடமாக இருந்த காரணத்தாலே அங்கே பாங்கு சொல்லி அழைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை, ஒரு சந்தர்ப்பம் ஏற்பட்டது. அப்பொழுதும் பாங்கு சொல்லக்கூடிய முறை ஏற்படவில்லை. இது எப்பொழுது நடந்தது என்று சொன்னால், ஹிஜ்ரத்து முடிந்த 1வது வருடத்திற்கு பிறகு 1.5 வருடமோ 2 வருடத்திற்கோ பிறகு இந்த சம்பவம் நடக்கிறது. தொழுகைக்காக அழைப்பதற்கு ஜமாத்து தயாராகிவிட்டது என்பதை அறிவிப்பதற்கு ஏதாவது ஒரு முறை வேண்டும் என்று சஹாபாக்கள் எல்லாம் தங்களுக்குள்ளே சர்ச்சை செய்து கொண்டிருந்தார்கள். அப்ப கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத்திற்கு வந்து மதீனாவிலே தங்களுடைய முதல் பள்ளிவாசலான மஸ்ஜிது குபாவை கட்டுகிறார்கள். அந்த பள்ளியை கட்டி அதிலேதான் 20 நாள் அவர்கள் காத்திருந்தார்கள். அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வருகின்ற வரை காத்திருந்தார்கள். அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு ஏற்கனவே மக்காவிலே மனிதர்கள் எல்லாம் தங்களுக்கு அமானிதமாக கொடுத்து வைத்திருந்த பொருள்களை எல்லாம் இன்னாருக்கு இன்னாரை கொடுங்கள், இன்னார சாமான் இன்னார் இடத்திலே இருக்கிறது, இதை வாங்கி இங்கே கொடுங்கள் என்றெல்லாம் அது தகவல் சொல்லிவிட்டு வந்தார்கள் அல்லவா. அதையெல்லாம் அவர்கள் நிறைவேற்றி வருவதற்கு 20 நாட்களுக்கு மேலாக ஆகிவிட்டது. அப்ப 20 நாட்கள் அவர்களுக்காக அந்த மஸ்ஜிது குபாவிலே காத்திருந்தார்கள். அந்த மஸ்ஜிது குபாவின் முன்னாலே ஒரு கிணறு இருந்தது. அந்த கிணற்று தண்ணீர் தான் ஒது செய்வதற்காக பயன்படுத்தினார்கள். ஆனால் அது உப்பு தண்ணீராக இருந்தது. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த உப்பு தண்ணீரிலே தங்களுடைய புனிதமான எச்சியை துப்பினார்கள், உமிழ்நீரை துப்பினார்கள். அந்த தண்ணீர் அல்ஹம்துலில்லாஹ் மௌஜிசாத் ரசூல், நபியினுடைய கராமாத் மௌஜிசாவை கொண்டு அந்த உப்பு தண்ணீர் நல்ல தண்ணீராக மாறிவிட்டது. அதனாலே அந்த கிணற்றுக்கு வேறு திஃப்லா, எச்சி கிணறு என்று, துப்பல் கிணறு என்று மறுத்து சொல்லுவார்கள். இதே கிணற்றிலே ஒரு முறை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மோதிரம் கலந்து உள்ளே விழுந்து விட்டது. அப்படி விழுந்துவிட்ட காரணத்தினால் அந்த கிணற்றுக்கு பிருல் ஹாத்திம், மோதிர கிணறு என்றும் சொல்வதுண்டு. இப்ப அந்த கிணறு அங்க இல்ல. மஸ்ஜிதுல் குபாவை விரிவுபடுத்தும் போது அந்த கிணறை உள்ள போட்டு மூடிட்டான். அது யார் செய்தது என்று, எந்த காலத்திலே அது செய்யப்பட்டது என்பது நமக்கு தெரியாது. இப்போது இருக்கக்கூடிய கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அன்பை மறுக்கக்கூடிய, ஸலவாத்தை மறுக்கக்கூடியவர்கள் செய்தார்களா அல்லது இதற்கு முன்னுண்டான ஆட்சியாளர்கள் செய்தார்களா என்று தெரியவில்லை. இந்த கிணறு இப்ப அங்க இல்ல, மூடப்பட்டு விட்டது. என்னுடைய கணிப்பு சரியாக இருக்குமானால் இமாம் மிம்பர்ல இருக்கக்கூடிய மஸ்ஜிதுல் குபாவிலே மிம்பர்ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 40 அடி தூரத்திற்கு வெளியே அந்த கிணறு இருக்க, பின்னாலே உள்ள சஃபுவிலே அந்த கிணறு இருக்க வேண்டும் என்று நான் கருதுகிறேன். வலது பக்கமோ இடது பக்கமோ இருந்திருக்க வேண்டும். அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வந்த பிறகு அவர்களுக்கும் அங்கே வீடு கட்டப்பட்டது. அவருடைய வீடு பள்ளிவாசலுடைய அருகிலே தான் இருந்தது. இப்ப சஹாபாக்கள் எல்லாம் தொழுகைக்காக அழைப்பதற்கு ஒரு முறை வேண்டும் என்று சொல்லுகின்ற பொழுது உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒரு யோசனை கருத்து தெரிவித்தார்கள். அஸ்ஸலாத்துல் ஜாமிஆ என்று சொல்லி அழைக்கக்கூடிய ஒரு முறையை, தொழுகைக்கு ஒரு ஆள் சூரத்துக்கு சத்தமிட்டு கூப்பிட வேண்டும் என்று சொன்னார்கள். அதை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்றுக்கொண்டு அஸ்ஸலாத்துல் ஜாமிஆ என்று சொல்லக்கூடிய ஒரு வழக்கத்தை கொண்டு வந்தார்கள். அப்ப அஸ்ஸலாத்துல் ஜாமிஆ என்று ஒருத்தர் சொல்லிக் கொள்வார்கள் தொழுகையிலே. தொழுகையில் பள்ளி செய்யக்கூட அது பள்ளியை சுற்றி இருக்கக்கூடிய காதிலே விழுந்தவுடன் அவர்கள் சொல்வதற்காக வருவார்கள். இன்றைக்கு அந்த முறை இல்லை. ஆனாலும் அந்த சுன்னத்தை பின்பற்றி இன்றைக்கும் தராவியுடைய நேரத்திலே ரமலானுடைய மாதங்களிலே பல பள்ளிகளிலேயும்
அஸ்ஸலாத்து தராஹி ஜாமியா ரஹ்மக்குமுல்லாஹ் என்று சொல்லக்கூடிய வழக்கம் இருக்கிறது. அந்த வழக்கம் இன்று வரையும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இப்ப நாளடைவிலே முஸ்லிம்களுடைய எண்ணிக்கை அதிகரித்து விட்டது. இது நடந்தது கிபி 622 ஆண்டு ஹிஜ்ரி 2ல. இந்த 2 வருட காலத்திற்கு இடையிலே மக்களுடைய எண்ணிக்கை மிகவும் பெருகிவிட்டது. அப்ப மஸ்ஜிது நபவி என்று சொல்லப்படக்கூடிய மதீனாவிலே இந்த கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடங்கி இருக்கக்கூடிய அந்த இடமும் அந்த பள்ளியும் கட்டப்படக்கூடிய காலமும் வந்துவிட்டது. அப்பொழுது மக்களுடைய எண்ணிக்கை அதிகமாகிவிட்ட காரணத்தினால் ஸலாத்துல் ஜாமியா என்று சொல்லுவது போதுமானதாக இல்லை. தூரத்தையும் வெளியில இருப்பவர்களுக்கு எப்பொழுது தொழுகையுடைய நேரம் வந்துவிட்டது என்பதை அறிவிப்பதற்கு அது போதுமானதாக இல்லை என்பதனால் பலரும் பல யோசனைகள் தெரிவித்தார்கள். ஒருத்தர் சொன்னார், யா ரசூலல்லாஹ், யூதர்கள் எல்லாம் கொம்பு ஊதுகிறார்களே, அதே போல நாங்களும் ஒரு ஊதியை ஊதி தொழுகையுடைய நேரத்தை அறிவிக்கலாம் என்று சொன்னபொழுது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யூதருடைய வழக்கமாக இருக்கிறது என்பதால் வானாம் என்று சொல்லிவிட்டார்கள். இன்னும் சில பேர் மணி அடித்து தொழுகைக்கு அழைக்கலாம் என்று சொன்ன பொழுது அது கிறிஸ்துவர்கள் மணி அடிக்கக்கூடிய வழக்கமாக இருக்கிறது, அதனால் அதுவும் வேண்டாம் என்று சொல்லி அதை தடுத்து விட்டார். இன்னும் சில பேர் ஒரு உயரமான இடத்திலே தீயை நெருப்பு கொளுத்து வைத்தால், தீயை ஏற்றி வைத்தால் அதை பார்த்து கொண்டு தொழுகை நேரம் வந்து விட்டது என்பதை அறிந்து கொண்டு மக்கள் வருவார்களே என்று யோசனை தெரிவித்த பொழுது அவையும் நெருப்பை வணங்கக்கூடிய மஜூசிகள் என்று பார்சிகள் என்று திருகிறோம் அல்லவா, அவர்களுடைய வழக்கத்திற்கு இணையாக இருக்கிறது என்பதற்காக அதையும் வேண்டாம் என்று மறுத்துவிட்டார்கள். கொடியை ஏற்றி வைக்கலாம் என்று ஒரு யோசனை சொல்லப்பட்டது. கொடியை ஏற்றி வைப்பது எந்த மார்க்கத்திலும் இல்லை, யூதர்களிடத்திலே இல்லை, கிறிஸ்துவர்களிடத்திலேயும் இல்லை, அவருடைய வணக்க முறைகளிலே அது ஒன்றாக இல்லை. ஆனால் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதையும் விரும்பவில்லை. காரணம் என்னவென்று சொல்லி சொன்னால், இரவு நேரத்தில் கொடி எப்படி தெரியும்? மகரிபுடைய தொழுகையில் இஷாவுடைய தொழுகையிலே கொடி ஏற்றி வைத்தால் அந்த கொடி இருப்பது தெரியாது. மகரிபுக்கு சரியா மகரிபாவது பரவாயில்லை, இஷாவும் சுஹு நேரத்திலே அந்த கொடி ஏற்றி வைத்திருப்பதே கண்ணுக்கு தெரியாது. அதனால வேற ஒரு முறை வேண்டும் என்பதற்காக கொடியேற்றுவதை அவர்கள் விரும்பவில்லை. அதனாலே கொடியேற்றுவது ஒரு கூடுமான வணக்கமாகத்தான், ஹலாலான வணக்கமாகத்தான் இருக்கிறது. இன்றைக்கும் தர்காக்களிலே எல்லாம் கொடியேற்றுகிறார்கள். கொடியேற்றுவது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் தடுக்கப்பட்ட செயல் அல்ல. அவர்கள் அதை விரும்பவில்லை என்பதற்கு காரணம், அந்த கொடியை இரவு நேரத்திலே பார்த்தால் தொழுகை நடப்பது என்பது தெரிந்து கொள்ள முடியாது என்பதற்காகத்தான். மற்ற மூன்றையும் காபிர்களுடைய வணக்கமாக இருக்கிறது என்பதற்காக தடுத்த நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடியேற்றுவதை தடுக்கவில்லை. இப்படி எந்த முடிவும் எடுக்கப்படாமலேயே அன்றைய கூட்டம் கலைந்து முடிந்துவிட்டது. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கவலையாக சென்று விட்டார்கள். அப்படி இருக்கின்ற நேரத்திலே இதற்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்று எல்லா சஹாபாக்களும் யோசித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி யோசித்துக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே உமர் ரலியல்லாஹு தஆலா ஒரு கனவு காண்கிறார்கள். அந்த கனவிலே ஒரு உயரமான இடத்திலே இருந்து ஒரு மலக்கு பாங்கு இன்றைக்கு சொல்கிறோம் அல்லவா, அந்த பாங்குடைய களிமாக்களை சொல்லி பாங்கு சொல்வதை போல அவர்கள் கண்டார்கள். ஆனால் இதை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவர்கள் தெரிவிக்கவில்லை, சும்மா இருந்து விட்டார்கள். அதே சமயத்திலே இந்த கூட்டம் பாங்கு சொல்லுகின்ற முறை எப்படி தொழுகைக்கு அழைக்க வேண்டும் என்று சஹாபாக்கள் எல்லாம் யோசனை செய்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே இந்த கனவை அவர்கள் சொல்லாமல் மறைத்து விட்டதனுடைய காரணம் என்னவென்று சொல்லி சொன்னால், அவர்களுக்கு அதை வெளியே சொல்வதற்கு வெட்கமாக இருந்தது என்பதன் காரணத்தினாலே அவர்கள் அதை சொல்லவில்லை. இந்த நேரத்திலே மதீனாவிலே வந்து இறங்கிய மக்கா வாசிகளுக்கு, முஹாஜிர்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்களாக இருந்த அந்த கூட்டத்தை சேர்ந்த அன்சார் என்று சொல்லப்படக்கூடிய இனத்தைச் சேர்ந்தவர்கள் ஒரு சஹாபா ஜெயித் என்று சொல்லப்படக்கூடிய அப்துல்லா பின் ஜெயித் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு சஹாபா, அவர் ஹாரிஸ் ரலியல்லாஹு தஆலா அவருடைய சகோதரர், அவர்களும் ஒரு கனவை அந்த இரவிலே காண்கிறார்கள். அது என்ன கனவு என்று சொல்லி சொன்னால், அந்த கனவிலே ஒரு மனிதர் ஒரு மணியை வைத்துக் கொண்டு போகிறார், பெல். அந்த மணியை பார்த்து இவர்கள் கேட்கிறார்கள், அல்லாஹ்வினுடைய அடிமையே, எனக்கு இந்த மணியை நீங்கள் விற்பீர்களா என்று கேட்கிறார்கள். அந்த கனவிலே அந்த மனிதர் கேட்கிறார், இந்த மணியை நான் உங்களுக்கு விற்பதால் நீங்கள் என்ன செய்வீர்கள் என்று கேட்கிறார். அவர்கள் சொல்கிறார்கள், தொழுகைக்கு நான் இந்த மணியை அவசியை எழுப்பி மக்களை தொழுகைக்காக நான் அழைப்பேன் என்று அவர்கள் கனவிலே பதில் கூறுகிறார்கள். அப்பொழுது அவர்கள் சொன்னார், நான் உங்களுக்கு தொழுகைக்கு அழைப்பதற்கான வார்த்தைகளை சொல்லித் தரட்டுமா என்று சொல்லி பாங்கனுடைய கலிமாக்கள் அனைத்தையும் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மது கலிமா ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் இன்றைக்கு எப்படி ஓதுகிறோமோ
அந்த பாங்குடைய கலிமாக்களை அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள். உடனே அவர்கள் காலையிலே விழித்து வந்து கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கூறுகிறார்கள், யா ரசூலல்லாஹ், நான் ஒரு கனவை கண்டேன், இப்படி கனவு. இந்த செய்தியை உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வீட்டிலே இருந்து காதால் கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். வீட்டில் இருக்கிறார்கள், இந்த வெளியில பேச்சு நடக்குது வீட்டுக்கு வெளியே. அப்ப காதுல கேட்ட உடனே உடுப்பை எடுத்து மாட்டிக்கொண்டு அவர்களும் வெளியே வந்தார்கள். வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து, யா ரசூலல்லாஹ், நானும் இது போல ஒரு கனவை கண்டேன் என்று சொன்னார்கள். அந்த கனவை 20 நாளைக்கு முன்பதாகவே கண்டேன் என்ற கனவை சொல்லி காட்டினார்கள். அவர்களுடைய கனவிலே ஒரு உயரமான இடத்திலே இருந்து பாங்கு சொல்வதை போல கேட்டார்கள். இவர்களோ ஒரு மலக்கு அவர்களுக்கு சொல்லிக் கொடுப்ப மலக்கு சொல்லிக் கொடுப்பதாக கண்டு உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பச்சை உடை உடுத்திய ஒரு மனிதர் பாங்குடைய கலிமாக்களை சொல்லுவதாக கண்டது அப்துல்லா இப்னு ஸைத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். அப்ப கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உண்மையாகவே இது உண்மையான கனவுதான் என்று சொல்லி, நீங்கள் பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு இந்த கனவை கற்றுக் கொடுங்கள் என்று ஸைத் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு அவர்கள் அறிவிக்கிறார்கள். அவர்கள்தான் உங்களிலேயே சிறந்த குரல் வளத்தை உடையவர்கள் என்று சொல்லி கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவித்தார்கள். அதன்படி பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் குபா மஸ்ஜிதுடைய மேலே முகத்தின் மேலே ஏறி நின்று இஸ்லாத்தினுடைய முதல் பாங்கை ஒரு முகர் தொழுகைக்காகத்தான் அவர்கள் சொன்னார்கள். இந்த சுபுல நடந்த செய்தி, தூங்கினார், கனவு கொண்டார், சுபுக்கு பிறகு சொன்னார், அந்த பாலே அந்த முகரே முதல் பாங்கு ஒழித்து விட்டது. இன்னும் சில பேர் சொல்கிறார்கள், குபா மஸ்ஜிதுடைய மேலே இருந்து சொல்லவில்லை, பனு நஜ்ஜார் இனத்து பெண்மணி ஒருவருடைய வீடு உயரமாக இருந்தது, அதுதான் பள்ளியின் அருகிலே இருந்தது, அந்த வீட்டின் மேலே இருந்துதான் அவர்கள் பாங்கு சொன்னார்கள் என்று சொல்கிறார்கள். சூரத்திலிருந்து பார்க்கும் பொழுது சில பேருக்கு அது பள்ளிவாசல் மேலே என்று சொல்வதை போல தெரிந்திருக்கலாம், அது பனு நஜ்ஜார் வீட்டிலே இருந்துதான் சொல்லப்பட்டது என்று சொல்கிறார்கள். இது சில பேர் இல்லை, அது குபா மஸ்ஜித் மேலே இருந்துதான் சொல்லப்பட்டது, தூரத்திலே இருந்து பார்க்கும் பொழுது அது அவருடைய அந்த பனு நஜ்ஜார் இனத்து பெண்மணியின் வீட்டினுடைய மேல் மாடியிலே இருந்து சொல்லப்பட்டதை போல தெரிந்திருக்கும் என்று பல கருத்துகள், 2 கருத்து. ஏதோ குபா மஸ்ஜிதிலே தான் முதலாக பாங்கு சொல்லப்பட்டது. இன்னும் சில பேர்கள் இல்லை, முதல் பாங்கு மஸ்ஜித் நபவியில் தான் சொல்லப்பட்டது என்றும் சொல்கிறார்கள். நமக்கு தெரியும், கிபி 2, அதாவது கிபி 622, அதாவது ஹிஜ்ரி 2ல தான், ஒன்றுக்கு பிறகுதான் இந்த பாங்கு சொல்லக்கூடிய வழக்கம் வந்தது என்பது நமக்கு தெரியும். அந்த ஒரு வருடத்திற்கு 1.5 வருட காலத்திற்கு 2 வருட காலத்திற்குள்ளே மதீனா போன்ற ஒரு ஊரிலே 2 பள்ளிவாசல்கள் கட்டப்படக்கூடிய அளவுக்கு முஸ்லிம்களுடைய எண்ணிக்கை வளர்ந்திருந்ததா என்பது கொஞ்சம், 2 பள்ளிவாசல் கட்டக்கூடிய தேவை இருந்ததா என்பதை நமக்கு சரியாக தெரிந்து கொள்ள முடியாத காரணத்தால் குபாவிலே மஸ்ஜிதுல் குபாவில் தான் அவர்கள் முதலாக பாங்கு சொன்னார்கள் என்று சொல்லப்படக்கூடிய கருத்து தான் நமக்கு ஏற்புடைய கருத்தாக இருக்கிறது. அப்ப உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தான் முதலாக ஜும்மாவுக்கு 2 முறை பாங்கு சொல்லக்கூடிய முறையை தாங்கள் கலீஃபாக இருக்கக்கூடிய காலத்திலே கொண்டு வந்தார்கள். ஏண்டா பாங்கு சொல்லக்கூடிய நேரத்திலே மார்க்கெட் பிளேஸ்ல ஒரே சட்டமும் கூச்சலுமாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே தொழுகையுடைய சட்டம் அவர்கள் காதிலே விழுவதில்லை. அல்லாஹ் தஆலா ஜும்மாவுடைய நாளிலே வியாபாரத்தை எல்லாம் விட்டு தொழு வரும்படி ஏவுகிறான். எல்லாம் பிற்பாடு வருகிற ஜும்மா சூரத்துல் ஜும்மாவில் வருகிறது, யா அய்யுஹல்லதீன ஆமனூ இதா நூதிய லிஸ்ஸலாத்தி மின் யௌமில் ஜும்ஆ ஃபஸ்அவு இலா திக்ரில்லாஹி வதருல் பை', வியாபாரத்தை எல்லாம் விட்டு விடுங்கள். அதனால உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வியாபாரத்தை நிறுத்த வேண்டும் என்பதை அறிவிப்பதற்காக மார்க்கெட் பகுதிகளிலே முதலாக ஒரு பாங்கு சொல்லக்கூடிய வழக்கத்தை ஏற்படுத்தினார்கள். அதற்கப்புறமாக மிம்பரிலே மிம்பரிலே ஏறக்கூடிய நேரத்திலே 2வது பாங்கை சொல்லக்கூடியதாகவும் அவர்கள் ஏற்படுத்தினார்கள். அப்ப இந்த வழக்கத்தை கண்மணி உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தான் முதலிலே ஏற்படுத்தினார்கள். சில பேர் தங்களுடைய அறியாமையின் காரணமாக 2 பாங்கு சொல்றது பித்அத் என்று புதுசா இப்ப பள்ளிவாசலை கட்டிக்கிறான், என்னென்னமோ பேர்கள் சொல்கிறார்கள், முஜாஹிதுங்கிறான், முதாபிலுங்கிறான், என்னென்னமோ பேர்கள், காதுல விளங்காத பேர்கள் எல்லாம் சொல்லிக்கொள்கிறான், தௌஹீதுங்கிறான், பௌஹீதுங்கிறான், நிறைய பேர் என்னென்னமோ புது பேர்கள் எல்லாம் வைத்துக் கொள்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தந்த எல்லா பேரையும் விட்டுட்டு முஸ்லிம்ங்கிற பேர், அது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வைத்த அந்த பேர், அதை விட்டு என்னென்னமோ பேர்கள் எல்லாம் வைத்துக் கொள்கிறார்கள். அப்படி பள்ளிவாசலை கட்டிக்கொண்டு இப்ப அதுல 1 பாங்கு தான் சொல்றது, 2 பாங்கு கிடையாது. இன்னும் சில பேர் 1 சலாம் தான் கொடுக்கிறான் தொழுகை, சலாம் தொழுது 2 சலாம் கூட சொல்லாத 1 சலாம் கொடுக்கக்கூடிய கூட்டம் எல்லாம், வழிகட்ட கூட்டங்கள் எல்லாம் இருக்கிறது. அப்ப இந்த 2 பாங்கை கொண்டு சொல்லக்கூடிய முறையை உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஏற்படுத்தினார்கள். இது ஒரு பித்அத் என்று சில பேர் அறியாமையால் கூறுகிறார்கள். அப்ப பித்அத்தை செய்தவர்கள் எல்லாம் நரகத்திற்கு போவார்கள் என்று சொல்லி சொன்னால், உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இந்த 2 பாங்கு சொல்லக்கூடிய முறையை ஏற்படுத்தியதால் அவர்கள் நரகத்திற்கு செல்வார்கள் என்று அவர்கள் வாதிக்கிறார்களா? கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
சொர்க்கத்திற்கு போவார்கள் என்று சர்டிபிகேட் கொடுத்த 10 பேர்கள் அவர்களும் ஒருத்தர் அல்லவா? அஷரத்தில் முபஷராக்களிலே அவர்களும் ஒருவர் அல்லவா? பாங்கு சொல்வதற்காக ஸலாத்து கைரு மினன் நௌம் என்ற வழக்கத்தை முதலில் ஏற்படுத்தியவர்கள் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தான். அதே போல பாங்கினுடைய கலிமாக்களை அப்துல்லாஹ் இப்னு ஸைத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கனவு காண்பதற்கு 20 நாட்களுக்கு முன்பதாகவே கனவிலே கண்டவர்களும் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தான். அப்படி கனவிலே பாங்கினுடைய கலிமாக்களை ஒரு மலக்கை வைத்து அறிவித்து கொடுத்த அல்லாஹ்வுக்கு 2 முறை பாங்கு சொல்லக்கூடிய சக்தியை, திறமையை, தேவையை அவர்களுக்கு அறிவித்திருக்க மாட்டானா என்பதையெல்லாம் சிந்திக்காமல் ஷியாக்கள் சொல்வதை போல, ஷியாக்கள் தான் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களை பிடிக்காதவர்களுக்கு, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்களையும் பிடிக்காது. என்றால் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு கலீஃபாவாக சையதுனா அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தான் வந்திருக்க வேண்டும் என்பது அவருடைய வாதம். அதனால பின்னால கலீஃபாக்களா வந்து யாரையும் அவர்களுக்கு பிடிக்காது. அதனால அவர்கள் என்ன சொல்வார்கள், பாங்கை முதலாக கண்டுபிடித்தது, ஏற்படுத்தியது உமர் கிடையாது, அவர்கள் கிடையாது. அவர்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஅராஜுக்கு சென்றிருக்கக்கூடிய நேரத்திலே அங்கே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் பாங்கை முதலில் சொன்னதாக ஹதீஸ்கள் எல்லாம் இருக்கிறது. அதனால பாங்கு சொல்லி வரவேற்றதாக, அதுபோல பைத்துல் முகத்தஸிலே அவர்கள் பாங்கு சொல்லி மாங்கள் நபிமார்கள் எல்லாம் அங்கே ஆஜராகி அவர்களுக்கு ஜமாஅத்தோடு தொழுததாக எல்லாம் சரித்திரம் இருக்கிற காரணத்தாலே பாங்கு என்பது முதலாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் சொல்லி தந்தார்கள். இதிலே யாருக்கும் எந்த பங்கும் கிடையாது என்று அவர்கள் வாதிடுகிறார்கள். அந்த பாங்கு வேற, இந்த பாங்கு வேற. பாங்கு வருகிறது, ஹஜ்ஜுக்காக கூப்பிடுங்கள் என்று பாங்கு. எந்த ஹஜ்ஜுக்காக அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் ஹய்ய அலா ஸலாத் என்று கூப்பிடுகிறார்கள்? இல்லை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஹஜ்ஜில் அல்லாஹ் தஆலா உத்தரவு கொடுத்தான், மக்களை ஹஜ்ஜுக்காக அழையுங்கள் என்று சொல்லுது. அழைப்பு என்ற அர்த்தத்திலே வரக்கூடியது. அதான் என்பது உதுன் என்கிற வார்த்தையிலே இருந்து வருகிறது, இதின் என்ற வார்த்தையிலிருந்தும் வருகிறது. இதின் என்றால் அனுமதி, ஹஜ்ஜி செய்வதற்கு நேரம் வந்து விட்டது என்று அனுமதிக்கிறார்கள். எல்லா நேரத்திலும் ஹஜ்ஜி செய்ய முடியாது, இது ஹஜ்ஜி செய்கின்ற நேரம் என்று நீங்கள் ஹஜ்ஜி செய்வதற்கு அவர்களுக்கு அனுமதி கொடுக்க வேண்டும். உதுன் என்றால் கால், அது காதிலே போடுவது, அவர் தொழுகைக்கு நேரம் வந்து விட்டது என்று காதிலே கொண்டு வந்து போடக்கூடிய காரணத்தினால அதுக்கு அதான் என்ற பெயர் ஏற்பட்டது. அப்ப அந்த அதான் வேற, இந்த அதான் வேற. இந்த ஷியாக்களை போலவே இந்த வஹாபிகளும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கண்ணியத்தை குறைக்கக்கூடிய நிலைமையிலே, அவர்களுடைய சஹாபாக்களுடைய கண்ணியத்தை, உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய கண்ணியத்தை குறைக்கக்கூடிய நிலைமையிலே ஷியாக்களை போலவே இவர்களும் அந்த பாங்கை கொண்டு வந்த 2 முறை சொல்லக்கூடிய பாங்கு முறையை கொண்டு வந்த உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் விதத்து செய்து விட்டார்கள் என்று சொல்கிறார்கள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாங்கினுடைய கலிமாக்களை 2 முறையும் அதானுடைய கலிமாவை 1 முறையும் சொல்லும்படி ஏவியதாக அனஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் புகாரியிலே அறிவிக்கிறார்கள். புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறார், சொன்ன ஒரு ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்ப பாங்குக்கும் அதானுக்கும் இடையிலே, இகாமத்துக்கும் இடையிலே ஒரு வித்தியாசத்தை ஏற்படுத்துவதற்காக அப்படி சொல்லியிருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்மணி நாயகம் அவர்கள் பாங்கினுடைய விஷயத்திலே முஅஸ்ஸின் பாங்கு சொல்லக்கூடிய மனிதர் என்ன பாங்கு சொல்லுகிறார்களோ அந்த வார்த்தைகளை அப்படியே திருப்பி சொல்லுங்கள் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவித்ததாக அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒரு ஹதீஸை அறிவிக்கிறார்கள். அந்த ரிவாயத்து புகாரியிலேயும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதனால்தான் முஅஸ்ஸின் பாங்கு சொல்லுகின்ற பொழுது வேறு பேச்சுகள் பேசாமல் அவர் சொல்லக்கூடியதே திருப்பி நாங்கள் சொல்ல வேண்டும் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்தார்கள். ஆனால் அடுத்த மற்ற ஹதீஸ்களை வைத்து பார்க்கின்ற பொழுது சில சஹாபாக்கள் இதற்கு வழக்கமான, இந்த வழக்கத்திற்கு மாற்றமான சில விஷயங்களை செய்திருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம். எப்படி என்று சொல்லி சொன்னால், ஒரு முறை சையதுனா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பள்ளிவாசலிலே மஸ்ஜித் நபவியிலே ஒரு தூணிலே சாய்ந்து உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் ஒரு தூணிலே கண்மணி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாய்ந்து உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்த நிலையிலே உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், பிலால் இப்னு ரபாஹ் அல் ஹபஷி அவருடைய முழு பெயர், அந்த பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பாங்கு சொல்லுகிறார்கள். அப்படி பாங்கு சொல்லிக் கொண்டே வருகின்ற நேரத்திலே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை போல அல்லாஹ் அக்பர் என்று சொல்லும்போது அல்லாஹ் அக்பர் சொல்கிறார்கள், அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் என்று சொல்லும்போது இவர்களும் அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் என்று சொல்கிறார்கள். அதை அப்படியே திருப்பி சொல்லிக் கொண்டே வருகிறார்கள். அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்று ஹஜ்ரத் பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பிலால் இப்னு ரபாஹ் அல் ஹபஷி அவர்கள் சொன்னபோது
அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்று சொல்வதை மட்டுமல்லாமல் தங்களுடைய இரு கையினுடைய பெருவிரல்களையும் தங்களுடைய உதடுகளே ஒற்றிக்கொண்டு கர்ரத்து பிக ஐனி யா ரசூலல்லாஹ், கர்ரத்து ஐனி பிக யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ் உங்களால் என்னுடைய கண்கள் குளிர்ச்சி அடைந்தன என்று சொல்லிக்கொண்டு தங்களுடைய கை விரல்களை பெருவிரல் நகங்களை முத்தமிட்டு கண்களிலே தடவிக் கொண்டார்கள். இதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார். ஒன்றும் சொல்லல. பாங்கெல்லாம் முடிந்த பிறகு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அபூபக்கரே, நீங்கள் செய்தது போல் யாராவது செய்வார்களானால் அவர்களுடைய முந்திய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு விடும் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு சொன்னார்கள். இன்னும் ஒரு ரிவாயத்திலே இதை போன்ற ஒரு விஷயம் வருகிறது. அதிலே பாங்கிலே என்னுடைய பெயரை கேட்ட பொழுது எவர் ஸலவாத்து சொல்லி தன்னுடைய கை விரல்களை முகர்ந்து கொள்வாரோ அவரை கியாமத் நாளிலே நான் அவருடைய இருக்கக்கூடிய வரிசைகளிலே தேடிச் சென்று அவரை நான் சொர்க்கத்துக்கு அழைத்து செல்வேன் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவித்ததாகவும் இன்னொரு ஹதீஸ் இருக்கிறது. அது ஸலாத்துல் மஸ்ஊதி இரண்டாவது பாகத்திலே 20வது பாடத்திலே இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்ப கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதற்கு மாற்றமாக ஒரு புதிய பித்அத்தை இவர்களுடைய கணக்குப்படி, வஹாபிகளுடைய கணக்குப்படி ஒரு புதிய பித்அத்தை அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஏன் செய்தார்கள்? அதை ஏன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள்? அது மட்டுமல்ல, முஆவியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஹய்யா அலஸ் ஸலாஹ் என்று சொல்லுகின்ற பொழுது ஹய்யா அலஸ் ஸலாஹ் வரைக்கும் தான் முஅத்தின் சொல்வதை போல் திருப்பி சொல்வார்கள். ஹய்யா அலஸ் ஸலாஹ் என்று சொன்ன உடனேயே லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ் என்று தான் சொல்வார்கள். ஹய்யா அலஸ் ஸலாஹ் என்று அவர்கள் சொல்வதில்லை. இதை யார் சொல்கிறார்கள்? இதை மற்ற சஹாபாக்கள் எல்லாம் பார்த்துவிட்டு யஹ்யா என்பவர்களிடத்திலே சொல்லி, இப்படி உங்களுடைய முஆவியா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்வதை நாங்கள் பார்த்து கேட்டிருக்கிறோம், இதே போன்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வதையும் நாங்கள் கேட்டிருக்கிறோம் என்று சொன்னார்கள். முஅத்தின் என்ன சொல்லுகிறாரோ அதையே திருப்பி சொல்லுங்கள் என்று சொன்ன ரசூலுல்லாஹ், நமக்கு எல்லாம் உத்தரவு கொடுத்த ரசூலுல்லாஹ் அவர்கள் தாங்கள் மட்டும் அவ்விதமாக செய்யாமல் எதற்காக லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ் என்று சொன்னார்கள் என்று சொன்னால், தாங்களுடைய கலிமாக்களை அப்படியே திருப்பி சொல்ல வேண்டும் என்பது ஒரு குறைந்த தேவைதான், மினிமம் ரிக்வயர்மெண்ட். பரீட்சையிலே பாஸ் ஆக வேண்டும் என்று சொன்னால் 35 மார்க்காவது எடுக்க வேண்டும் என்பதை சொல்லுவதை போல, அதனால 35 மார்க் தான் எடுக்க வேண்டும், 36 எடுக்கக்கூடாது என்று யாராவது சொல்லுவார்களா என்றால் இல்லை. அப்ப குறைந்தபட்சமாக பாங்குடைய கலிமாக்களை திருப்பி சொல்ல வேண்டும், அதிகமான பட்சமாக அவருடைய ஸலவாத்துகளை சொல்ல வேண்டும். கர்ரத் ஐனி பிக யா ரசூலுல்லாஹ் என்று சொல்ல வேண்டும். அல்லாஹும்ம மஸ்ஸினி பிஸ்ஸர்ரி வல் பஸர் என்று போதல் இருக்கிறது, அதை சொல்ல வேண்டும். லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ் என்பதையும் சொல்ல வேண்டும். இப்படி சஹாபாக்கள் எல்லாம் லேசிப்பட்டவர்களா? முஆவியா ரலியல்லாஹு தஆலா அவர்கள், அபூபக்கர் சித்திக் அவர்கள் லேசிப்பட்ட சஹாபாக்களா? இவர்கள் எல்லாம் நமக்கு இந்த பித்அத்தை செய்து காட்டி, பித்அத்துகள் எல்லாம் பித்அத் அல்ல, நல்ல பித்அத்தில் இருக்கிறது என்பதை சொல்லி காட்டி செய்து காட்டி இருக்கிறார்கள். இந்த பாங்கினுடைய கலிமாக்களிலே உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கண்ட கனவும், அப்துல்லாஹ் இப்னு ஸைத் ரலியல்லாஹு தஆலா அல் அன்சாரி அவர்கள் கண்ட கனவும், அந்த இரண்டு கனவிலேயும் காண கிடைக்காத வார்த்தை அஸ்ஸலாத்து கைரும் மினன் நௌம் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு புதிய வார்த்தை. அந்த கலிமாவை பாங்கிலே கொண்டு வந்தது யார்? கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத் தந்தார்களா என்றால் இல்லை. பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வழக்கமாக பாங்கு சொல்லுகின்ற நேரத்திலே அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் என்று சொல்லிவிட்டு அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொல்லுகின்ற போது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நோக்கி கை காட்டுவார்கள். அப்போ வாயால் மட்டும் அவர்கள் ஷஹாதத்து சொல்லாமல் கையையும் நீட்டிய காட்டி அவர்கள் பார்த்து ஷஹாதத்து சொல்லுகின்ற வழக்கத்தை வைத்திருந்தார்கள். அப்படி ஒரு நாள் சுபுக்கு அவர்கள் பாங்கு சொல்லுகின்ற நேரத்திலே அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொன்ன பொழுது அந்த இடத்திலே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இல்லை, நம் வீட்டிலே இருந்து வெளியே வரவில்லை, தூக்கம் அவர்களை மிகைத்து விட்டது. இரண்டாவது முறையும் அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொன்னார்கள். அப்பொழுதும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வளமையாக இருக்கக்கூடிய இடத்திலே அவர்களை பார்க்க முடியவில்லை. பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு பயம் வந்துவிட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள், அவர்களை எழுப்ப வேண்டுமே, இந்த பாங்கினின் இடையிலே எப்படி எழுப்புவது?
உடனே அவர்கள் புதிய ஒரு வார்த்தையை, புதிய ஒரு கலிமாவை சேர்த்து சொன்னார்கள். அஸ்ஸலாத்து கைரும் மினன் நௌம், தூக்கத்தை விட தொழுகை மேலானது. இதற்கு முன்னாலே இன்னொரு விஷயம் நடந்தது. அஷஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லி 2 பக்கம் காணாம உடனே ஒருவேளை வலது பக்கம் இடது பக்கம் இருக்கிறார்களா என்று பார்ப்பதற்காக ஹய்யா அலஸ் ஸலாஹ் என்று சொல்லி வலது பக்கத்திலே தலையை திருப்பி பார்த்தார்கள், இருக்கிறார்களா என்பதை பார்த்தார்கள். அங்கேயும் காணோம். ஹய்யா அலஸ் ஸலாஹ் முடிந்த பிறகு ஒருவேளை இடதுபுறத்தில் இருக்கிறார்களா என்று பார்ப்பதற்காக ஹய்யா அலல் ஃபலாஹ் என்று சொல்லும் பொழுது இடதுபுறமும் பார்த்தார்கள், அங்கேயும் காணோம். இதெல்லாம் யார் படித்து தந்தது? ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்ததா என்றால் இல்லை. பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய சொந்த விருப்பத்தின் பேரிலே தான் ஹய்யா அலஸ் ஸலாஹ் ஹய்யா அலல் ஃபலாஹ் சொல்லும் பொழுது வலது பக்கம் இடது பக்கமும் திரும்பினார்கள். அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அங்கும் காணவில்லை இங்கும் காணவில்லை என்றதும் கலக்கம் அடைந்தவர்கள் அஸ்ஸலாத்து கைரும் மினன் நௌம், தூக்கத்தை விட தொழுகை மேலானது என்று சொல்லி கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அலாரம் வைத்து எழுப்புவது போல எழுப்பினார்கள். அப்பொழுதும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விழித்து விட்டார்கள் அல்லது இன்னும் விழித்திருக்க மாட்டார்கள். இரண்டாவது முறையாக அஸ்ஸலாத்து கைரும் மினன் நௌம் என்று சொல்லுகின்ற பொழுது தங்கள் வீட்டிலே இருந்து உடனே வெளியே வருகிறார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வந்தவர்கள் சொன்னார்கள், சதக்த, உண்மையை சொன்னீர்கள் பிலால் அவர்களே, உண்மையை சொன்னீர்கள். சதக்த வளர்த்த மனித குலத்திற்கே நீங்கள் நல்ல விஷயம் செய்து விட்டீர்கள். உங்களை பார்த்து இனிமே எல்லாரும் இப்படி ஓதுவார்கள், இப்படி சொல்லுவார்கள், எல்லாரும் இதே போல பாங்கிலே சொல்லுவார்கள். அதுதான் அதுக்கு அர்த்தம். மனித குலத்திற்கே நீங்கள் ஒரு நன்மையை செய்து விட்டீர்கள், வளர்த்த நலவை செய்து விட்டீர்கள். உண்மையைத்தான் நீங்கள் மொழிந்தீர்கள், உண்மையை தவிர வேற ஒன்னையுமே நீங்க செய்யல என்று பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் செய்த பித்அத், நவுது பில்லாஹ், அந்த பித்அத்துக்கு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 நல்ல சர்டிபிகேட்டுகள், நல்ல நற்சான்றிதழ்கள் கொடுத்தார்கள் என்று சொல்லி சொன்னால், பித்அத் என்று ஓலமிடக்கூடியவர்கள் இதையெல்லாம் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு காலம் வந்து அல்லாஹ் தஆலா அவர்களுக்கும் ஹிதாயத்தை கொடுக்க வேண்டும். அப்ப பித்அத்துகள் என்று சொல்லப்படக்கூடியவைகள் எல்லாம் பித்அத்துகள் அல்ல, நல்ல பித்அத்தில் இருக்கிறது என்பதைத்தான் இந்த பாங்கு நமக்கு காட்டித் தருகிறது. அது மட்டுமல்ல, இஸ்லாத்தை நமக்கு கற்றுக் கொடுத்த கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா வஹ்யை இறக்கி வைத்தான். அதை எதை அவர்கள் குர்ஆன் என்று நமக்கு சொன்னார்களோ அதை நாம் குர்ஆன் என்று ஓதிக்கொள்கிறோம், அதற்கு வஹ்ய் என்று பெயர் வைத்திருக்கிறோம். எதை அவர்கள் சொன்னார்களோ, குர்ஆன் என்று நமக்கு சொல்லாமல் அவர்கள் சொன்னார்களோ அவைகளை எல்லாம் ஹதீஸ் என்று நாம் வைத்துக் கொண்டிருக்கிறோம். இரண்டுமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாயிலே இருந்து அல்லாஹ்வுடைய உத்தரவுப்படிதான் வருகிறது. மா யன்திகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹ்யுன் யூஹா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாங்கள் இஷ்டத்துக்கு எதையுமே பேச மாட்டார்கள், உச்சரிக்க கூட மாட்டார்கள். ஆ ஊ ஈ என்ற ஒரு பொருள் இல்லாத வார்த்தையை கூட அவர்கள் சொல்ல மாட்டார்கள். அல்லாஹ்வுடைய உத்தரவு இல்லாமல் அவர்கள் சொல்ல மாட்டார்கள். அது அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு சொல்லுவதுதான் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே ஆணித்தரமாக சர்டிபிகேட் கொடுத்து விட்ட காரணத்தினாலே ஹதீஸ்களும் சரி குர்ஆனும் சரி அல்லாஹ்வுடைய வார்த்தைகள் தான். அவைகள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாயிலே இருந்து 2 விதமாக வெளிப்பட்டிருக்கிறது. எதை அல்லாஹ் தஆலா குர்ஆனாக அறிவிக்க வேண்டும் என்று சொன்னானோ அது குர்ஆனாகவும் அவர்கள் அறிவித்தார்கள். எதை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு குர்ஆன் என்று அறிவிக்க வேண்டும் என்று அல்லாஹ் உத்தரவிடவில்லையோ அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஸாக நமக்கு இருக்கிறது. இரண்டுமே அல்லாஹ்வுடைய உத்தரவுப்படி வந்த வார்த்தைகள் தான். இரண்டுமே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாயிலே இருந்து வந்த வார்த்தைகள் தான். இரண்டுக்குமே ஷரியத்தினுடைய அந்தத்திலே ஒரே சம அந்தஸ்து உள்ள சட்டங்கள் தான். அப்ப கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பித்அத்தை அங்கீகரித்து அவர்கள் நமக்கு செய்ததன் காரணத்தினாலே நல்லவைகள் எல்லாம் சமுதாயத்திற்கு நன்மை பயக்கூடியவர்கள் எல்லாம் பித்அத்தாக இருக்காது என்பதை இந்த பாங்கினுடைய சரித்திரத்திலே இருந்து நாம் தெரிந்து கொள்கிறோம். அது மட்டுமல்ல, சில பெரியோர்கள் அவுலியாக்கள் சீதேவிகள் எல்லாம் சில விஷயங்களை நமக்கு கற்றுத் தருகிறார்கள். உதாரணமா ரமலானிலே லைலத்துல் கத்ர் இந்த தினங்களிலே வருகிறது என்று ஒரு பெரியவர்கள் நமக்கு சொல்லித் தருவார்கள் என்றால் இவன் கேட்பான், ஆதாரம் எங்க இருக்கிறது, எந்த ஹதீஸிலே இருக்குது, எந்த குர்ஆன்ல எந்த ஆயத்தில் இருக்கிறது என்று மூடத்தனமாக கேட்பார்கள். இப்படியெல்லாம் அல்லாஹ் தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மட்டும் அறிவித்து மார்க்கத்தை தருவது மட்டுமல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு விருப்பமானவர்கள், அவர்கள் மீது பிரியமுள்ளவர்களுக்கும் அல்லாஹ் தஆலா சில கருத்துக்களை அறிவித்து அதை முஸ்லிம்களுக்கு தருகிறான். அதை கடமையாக ஆக்கவும் செய்கிறான். அதை பின்பற்ற வேண்டிய சுன்னத்து முஅக்கதா பாங்கு சொல்றது ஜமாஅத்துக்கு, பள்ளிவாசலுக்கு. அப்படிப்பட்ட கடுமையான சுன்னத்துகளாக ஆக்கி வைப்பதற்குரிய சக்திகளையும் உரிமைகளையும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முஹப்பத்துள்ள பிரியமுள்ள அவர்களுடைய நாதாக்களுக்கும் கொடுக்கிறான் என்பதைத்தான் இந்த ஹதீஸ் காட்டுகிறது. நம்மளுடைய கலிமாக்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏன் கற்றுத்தரவில்லை?
ஷியாக்கள் சொல்லுகின்ற ஹதீஸை போல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொர்க்கத்திலே மிஅராஜுடைய நேரத்திலே பாங்கு சொன்னார்கள் என்பது இதே பாங்கு தான் என்று வைத்துக் கொண்டால் கூட பைத்துல் முகத்தஸிலே அவர்கள் மிஅராஜ் செல்லுகின்ற நேரத்திலே பாங்கு சொல்லி அவர்களுக்கு பின்னாலே நின்று நபிமார்கள் எல்லாம் தொழுதார்கள் என்ற ஹதீஸை அவர்கள் ஆதாரம் காட்டுவதிலே இதே பாங்குதான், இதே கலிமாக்கள் தான் என்று வைத்துக் கொண்டால் கூட ஏன் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த கலிமாக்களை சொல்லி கற்றுத்தரவில்லை? ஏன் அவைகள் எல்லாம் ஒரு சஹாபாக்கள் நபியினுடைய அந்தஸ்திலே கூட இல்லாத சஹாபாக்கள் இடத்திலே ஏன் வர வேண்டும்? ஏன் ஒரு அன்சாரியையும் ஏன் ஒரு முஹாஜிரையும் அல்லாஹ் தஆலா இதற்கு தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதை எல்லாம் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அதுபோலத்தான் நாதாக்களும் சீரேலிகளும் வருகின்ற காலங்கள் எல்லாம் நல்ல விஷயங்களை அல்லாஹ் தஆலாவிடத்திலே இருந்து நேரடியாக பெற்று சொல்வதற்கு சக்தி உடையவர்கள் தான் என்பதையும் இந்த ஹதீஸினுடைய சம்பவம், இந்த நிகழ்ச்சி, இந்த பாங்கினுடைய நிகழ்ச்சி நமக்கு காட்டுகிறது. மறுப்பதற்கு எதுவுமே இல்லை. இப்படி இந்த பாங்கினுடைய கலிமாக்களை ஓதி முடித்த பிறகு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு துஆவை ஓதும்படி நமக்கு சொல்லித் தந்தார்கள். அல்லாஹும்ம ரப்ப ஹாதிஹி தஅவத்தி தாம்மா வஸ்ஸலாத்தில் காயிமா ஆதி முஹம்மதில் வஸீலா என்ற துஆவை ஓதும்படி கற்றுத் தந்தார்கள். எவர்கள் இந்த துஆவை பாங்கு முடிந்தவுடன் ஓதுகிறார்களோ ஹல்லத் லஹு ஷஃபாஅத்தி, அவர்களுக்கு ஷஃபாஅத் செய்வதை என்னிடத்திலே கேட்கிறது அவங்களுக்கு ஹலால். ஹல்லத் லஹு, அவருக்கு ஹலால் ஆகிவிட்டது, உரிமையாகிவிட்டது. எது? யா ரசூலுல்லாஹ் எனக்கு ஷஃபாஅத் செய்யுங்க என்று என்னிடத்திலே டிமாண்ட் பண்ணுவது, என்னிடத்திலே கேட்பது, உரிமையோடு வேண்டுவது அவர்களுக்கு ஹலாலான விஷயம்தான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். இன்னும் வேறு சில ரிவாயத்துகளிலே இந்த பாங்குடைய கலிமாக்கள் அதனுடைய ஜவாபுகளில் இன்னும் கூடலாம் வருகிறது. வபுஅது மகாமம் மஹ்மூத் அல்லதி வஅத்தா என்ற வார்த்தைகளும் கூட அந்த வார்த்தை வேறு ரிவாயத்துகளிலே எல்லாம் அது இருக்கிறது. இப்படிப்பட்டவர்களுக்கு நான் ஷஃபாஅத் செய்வேன் என்று சொன்னதாகவும் இன்னொரு ஹதீஸும் இருக்கிறது. ஹல்லத் லஹு ஷஃபாஅத்தி என்று சொன்னது போக நான் ஷஃபாஅத் செய்வேன், ஷஃபாஅத்தை கேட்பது அவருக்கு உரிமையாகிவிட்டது என்று சொன்னதை விட நான் ஷஃபாஅத் செய்வேன் என்றும் அவர்களுக்கு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவித்த ஹதீஸுகளும் இருக்கின்றன. அப்ப எப்பொழுது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஷஃபாஅத் செய்யக்கூடிய உரிமை இருக்கிறதோ, இல்லாம அவங்க சொல்லுவாங்களா? ஷஃபாஅத் செய்வது கடமையாகிவிட்டது என்று சொல்லுவார்களா? அப்ப அப்படி அவர்களுக்கு கடமையும் உரிமையும் அவர்களுக்கு இருக்கின்ற காரணத்தினாலேதான் அந்த பாங்கிலேயே நாம் கேட்கக்கூடிய அந்த துஆவிலே யா அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஷஃபாஅத்தை எங்களுக்கு தருவாயாக என்று நான் கேட்கிறோம். வபுஅது மகாமம் மஹ்மூத் அல்லதி ஓதுவதற்கு முன்னாலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நீ வசீலாவை கொடுப்பாயா, ஆதி முஹம்மதில் வசீலா வல் ஃபதீலா, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சிறப்பையும் வசீலாவையும் நீ கொடுப்பாயா யா அல்லாஹ் என்று கேட்கும்படி கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். வசீலாண்டா என்ன? இன்றைய காலகட்டத்திலே சில பேர் வசீலாண்டு சொல்லி சொன்னா அது ஒரு பதவி, சொர்க்கத்திலே இருக்கக்கூடிய ஒரு பதவி என்று சொல்லுகிறார்கள். அப்படியும் இருக்கலாம். ஆனால் வசீலா என்று சொல்லி சொன்னால் நமக்காக மன்றாடக்கூடிய அந்த ஷஃபாஅத்தை தான் அந்த வசீலா என்கிற வார்த்தை, இளைய இன்டர்மீடியரியாக இருக்கக்கூடிய வார்த்தையை தான் வசீலா என்ற வார்த்தை குறிப்பிடுகிறது. வசாயில் என்று சொல்லுவார்கள், இடைச்சாதனங்கள் என்று சொல்லுவார்கள். அதைத்தான் அந்த வசீலா குறிப்பிடுகிறது என்பதிலேயே எந்த சந்தேகமும் இல்லை. ஏன் என்று சொல்லிச்சால் சொர்க்கத்திற்கே உரிமையாளர்களாக இருக்கக்கூடிய எந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இல்லை என்றால் சொர்க்கத்தையே அல்லாஹ் தஆலா படைத்திருக்க மாட்டானோ, அந்த சொர்க்கத்திலே ஒரு பதவியை மட்டும் அவர்களுக்கு கொடுப்பதா எப்படி பொருத்தமாக இருக்க முடியும்? இந்தியாவுடைய ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய ஒரு மனிதருக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா அரசாங்கத்தினுடைய கதவுகளும் அவர்களுக்கு திறக்க வேண்டும், இல்ல ஒரு கதவனுடைய சாவி மட்டும்தான் உங்களுக்கு என்று சொல்லுவார்களா? என்பதை போல சொர்க்கமே அவர்களுடையதாக இருக்கக்கூடிய நேரத்திலே அந்த சொர்க்கத்திலே ஒரு பதவியை மட்டும் யா அல்லாஹ் அவர்களுக்கு கொடு என்று கேட்பது என்ன ஒரு பொருத்தமில்லாத செயலாக இருக்கிறது. அதனால வசீலா என்பது இடைத்தரகுதான் நமக்காக ஷஃபாஅத் செய்யக்கூடியதைத்தான் அந்த வசீலா என்கிற வார்த்தை குறிப்பிடுகிறது என்பது நமக்கு தெள்ளத் தெளிவாக தெரிகிறது. அப்ப இந்த பாங்கு சொல்லப்படக்கூடிய நேரத்திலே என்ன செய்ய வேண்டும்? அதற்கு பல ஒழுங்குமுறைகள் இருக்கின்றன. பேசுபவர்கள் பேச்சை நிறுத்திக் கொள்ள வேண்டும். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் தகல்லம இன்தல் அதான் யதலஜலஜுல் லிசானுஹு இன்தல் மௌத். அப்போ அவர்களுடைய யார் பாங்கு சொல்லுகின்ற பொழுது பேசிக் கொண்டிருக்கிறார்களோ, வளவள சலவல என்று தேவையில்லாமல் பேசிக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களுடைய நாவு களிமா தியாமம் மௌத்தாக போகக்கூடிய நேரத்திலே களிமா சொல்வதற்காக உசும்பாது ஊசலாடிவிடும்.
களிமா சொல்றது வார்த்தையில் அந்த நாக்கில வராது என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் என்று சொல்லி சொன்னால், இந்த பாங்கனுடைய கண்ணியத்தையும் பாங்கனுடைய அந்தஸ்தையும் நாம் எந்த அளவுக்கு கண்ணியப்படுத்த வேண்டும். அப்ப பேசக்கூடாது. பாங்கு சொல்லக்கூடிய நேரத்திலே ஒரு மனிதர் நடந்து கொண்டிருப்பார் என்று சொன்னால் அப்படியே நின்று அந்த பாங்கை முழுவதும் காது தாழ்த்தி பதில் சொல்ல வேண்டும். இவ்வளவு ஏன் ஒரு குர்ஆன் ஓதிக்கொண்டிருந்தால் கூட அந்த குர்ஆனை நிப்பாட்டி விட்டு அந்த பாங்குக்கு பதில் சொல்ல வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. நின்று கொண்டிருப்பவர் அமர வேண்டும், நடந்து கொண்டிருப்பவர் பாங்குக்காக நிற்க வேண்டும், நின்று கொண்டிருப்பவர் ஏற்கனவே பாங்குக்காக அமர வேண்டும், உட்கார்ந்து வைக்க வேண்டும், படுத்து கிடப்பவர்கள் எழுந்து உட்கார வேண்டும். இப்படியெல்லாம் அந்த பாங்குக்கு கண்ணியம் கொடுக்க வேண்டும் என்பதை இஸ்லாம் நமக்கு கற்றுத் தந்திருக்கிறது. சாதாரணமாக இன்றைக்கு பார்க்கிறோம், பாங்கு சொல்லி முடிக்கிறான், பாங்கு சொல்லி முடிஞ்ச உடனே ரேடியோவில் பாங்குன்னு போடுறார்கள், பாங்கு சொல்லி முடிஞ்ச உடனே அடுத்தாப்புல மியூசிக் ஆரம்பிச்சிடலாம். அப்படி பாங்குடைய மரியாதைகள் எல்லாம் கெடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்திலே பாங்கு சொல்வதற்கு எந்த விதமான அந்தஸ்தும் இல்லாத நேரத்திலே நாம் அல்லாஹ் தஆலாவை நினைவு கூர்ந்து அவனுடைய பாங்கை நாம் மரியாதை கொடுத்து பதில் சொல்வோமையானால் அதற்கு பலவிதமான பலன்கள் இருக்கிறது என்பதை எல்லாம் நடைமுறையிலே பல விஷயங்களில் நாம் பார்க்கிறோம். உதாரணத்திற்கு ஒன்றை மட்டும் சொல்லி கொடுத்து விடுகிறேன் இன்ஷா அல்லாஹ். ஹாரூன் அல் ரஷீத் என்று ஒரு கலீஃபா இருந்தார். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திற்கு ரொம்ப காலத்திற்கு பிந்திய, கிட்டத்தட்ட 400 வருடங்களுக்கு பிந்தியவர் என்று வைத்துக் கொள்வோம். அவருடைய காலத்திலே அவருடைய மனைவியாக இருந்தவர்கள் அவர்கள் ஒரு நாள் என்ன செய்கிறார்கள் என்று சொல்லி சொன்னால், தங்களுடைய உறவினர்களை பார்ப்பதற்கு, ராணி அல்லவா அவர்கள், தங்களுடைய உறவினர்களை பார்ப்பதற்காக ஒரு வண்டியிலே ஏறி புறப்பட்டு போகிறார்கள். அவர்களுக்கு கடுமையான நீர் தாகம் ஏற்பட்டு விடுகிறது. உறவினர்கள் வீட்டிலே சென்றவுடனே எனக்கு ஏதாவது குடிப்பதற்கு தாருங்கள் என்று கேட்டால் மரியாதை இல்லை. உடனே வண்டி ஓட்டியை சொன்னார்கள், வீட்டுக்கு திருப்புங்கள், அரண்மனைக்கு மறுபடி வண்டியை திருப்புங்கள் என்று சொல்லி வண்டியை அவர்கள் திருப்பினார்கள். வீட்டுக்கு வந்தார்கள். பணிப்பெண்ணிடத்திலே குடிப்பதற்கு தண்ணீர் கேட்டார்கள். அவர்கள் தண்ணீர் கொண்டு வந்து குவளையிலே கொடுக்கும் பொழுது குடிப்பதற்காக அந்த தண்ணீரை வாயினுடைய அருகே கொண்டு சென்றார்கள். அப்போது பாங்கு சொல்லக்கூடிய சத்தம் கேட்டது. உடனே அந்த பாங்கிற்கு மரியாதை கொடுத்து அந்த தண்ணீரை கொடுக்காமல் கீழே வைத்து விட்டார்கள். குடிக்கல. பாங்கெல்லாம் சொல்லி முடித்து அந்த பாங்குக்கெல்லாம் அவர்கள் பதில் சொல்லி முடிந்த பிறகுதான் அந்த தண்ணீரை குடித்தார்கள். இது ஒரு சம்பவம் நடந்தது. அவர்களுடைய காலத்திலே பகதாதிலே ஒரு பெரிய சயின்டிஸ்ட் என்று சொல்லப்படக்கூடிய ஆலிம் ஒருத்தர் இருந்தார். அவருடைய பெயர் இப்னு சீனா என்று சொல்லுவது. அவர்கள் பெரிய மருத்துவராகவும் இருந்தார்கள். கனவுகளுக்கு விளக்கம் சொல்லக்கூடியவர்களாகவும் அவர்கள் இருந்தார்கள். அவருடைய கனவுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய திறமை எப்படிப்பட்டது என்று சொல்லி சொன்னால் ஒரு சம்பவத்தை சொல்லி காட்டுகிறேன். ஒரு பள்ளியினுடைய இமாம் வந்தார். அவர் இப்னு சீனா அவர்களை பார்த்து, இப்னு சீனா அவர்களே, நான் ஒரு கனவு கண்டேன். என்ன கண்டீர்கள்? 40 பேரீச்சம்பழங்கள் சாப்பிடுவதை போல நான் கனவு கண்டேன் என்று சொன்ன பொழுது இப்னு சீனா அவர்கள் சொன்னார்கள், அப்படியா, உங்களுக்கு இன்று தண்டனை இருக்கிறது, நீங்கள் குறைந்தது 40 அடியாவது வாங்குவீர்கள் என்று சொன்னார்கள். இமாம் அவர்கள் கலக்கமடைந்து வீட்டுக்கு சென்று விட்டார். சிறிது நேரத்திலே காதியினுடைய போலீஸ், அந்த காலத்தில் போலீஸ் எல்லாம் காதியுடைய கண்ட்ரோல்ல தான் இருக்கு, பெரும்பாலும் அவர்கள் தான் அந்தந்த நீதிபதிகள் தான் அந்த ஊருக்கு ஆட்சியாளர்களாகவும் இருக்கிறது வழக்கம். கவர்னர்கள் வைக்கிறவங்க, கவர்னருக்கு கீழே கலெக்டர்கள் இருக்கிறார்கள் அல்லவா, அந்த மாதிரி வைங்க. அவருடைய போலீஸ் வந்து இவர்களை பிடித்துக் கொண்டு போய்விட்டது. காதிக்கு முன்னாலே நிப்பாட்டுகிறார்கள். விசாரணை நடக்கிறது. அவர் கேட்கிறார், நீர்கள் ஏன் இந்த வீட்டிலே போய் திருடினீர்கள் என்று அந்த இமாமை பார்த்து காதி கேட்கிறார். நான் திருடவே இல்லையே என்று சொல்கிறார் இமாம். காதிக்கு கோபம் வந்து விட்டது. என்ன பொய் சொல்கிறாய்? உனக்கு பின்னாலவே நான் ஒவ்வொரு நாளும் ஜமாத்து சொல்கிறேன். உன்னுடைய கால் தடம் எனக்கு தெரியாதா? அதில் உன்னுடைய கால் தடம் தான் பதிந்திருக்கிறது, நீ தான் திருடன் என்று சொல்லி உண்மையை சொல்லு என்று சொல்லி போட்டு அடி அடிந்து அடிக்கிறார்கள். கடைசி அவர் என்றார், 1 2 3 40 அடி வாங்குற வரைக்கும் அடி உழுவுது. அடிச்சு 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 கேட்கிறார்கள். இவர்கள் நான் திருடவில்லை என்று சொல்றார்கள். மரியாதையாக திருடிய பொருளை கொண்டு வந்து கொடுத்து விடு, இல்லை என்று சொன்னா உனக்கு இருக்கு மேல திருடனை இருக்கிறது என்று சொல்லி விரட்டி அனுப்பி விடுகிறார். இவர் வீட்டுக்கு நொந்து போய் வந்தார். இப்படியே கவலையாக கொஞ்ச நாள் போனது. அதுக்கப்புறம் சில மாதங்களுக்கு பிறகு மறுபடியும் இதே கனவை காண்கிறார். ஈச்ச மரத்திலே இருந்து பறித்து சாப்பிடுவதை போல கனவு காணுகிறார். உடனே மனைவி எடுத்து கனவுக்கு அர்த்தம் தெரியுமே, இப்னு சீனா அவர்கள் சொல்லி தந்திருக்கிறார்களே. மனைவி இடத்துல சொன்னார், அடியா,
இன்றைக்கு எனக்கு அடி இருக்கிறது, நான் காட்டு பிரதேசத்துக்குள்ளே போய் ஒளிந்து கொள்கிறேன், எங்கேயாவது கோயிலே பாலைவனத்திலே போய் ஒளிந்து கொள்கிறேன், எனக்கு சாப்பாடு கட்டித்தாருங்கள், காலியுடைய ஆட்கள் வந்தால் என்னை காட்டி கொடுத்து விடாதே என்று சொல்லிவிட்டு இவர் காட்டுக்குள்ள ஓடி போய் விட்டார். சொன்னது போல சரியாக காலியுடைய ஆட்கள் வந்தார்கள். எங்கே இமாம் என்று கேட்டார்கள். அந்த பெண்மணி சொல்லவில்லை. சொல்கிறாயா இல்லையா என்று பயங்காட்டி விரட்டின பிறகு உண்மையை சொல்லிவிட்டார். பயந்து போய் இந்த இடத்துல ஒளிந்து கொண்டிருக்கிறார். உடனே அந்த காலியினுடைய வீரர்கள் எல்லாம் அங்கே போனார்கள். போலீஸ் வந்து அவர்களை பிடித்துக் கொண்டு போய் மறுபடியும் காலி முன்னாலே நிப்பாட்டி விட்டது. இவருக்கு தெரியும் 40 அடி வாங்க வேண்டியது இருக்கிறது என்று. காலி சொன்னார், இமாம் அவர்களே, என்னை நீங்கள் மன்னித்து விடுங்கள், உண்மையான திருடன் மாற்றிவிட்டான், பொருளும் கிடைத்து விட்டது, நான் ஏதோ அவசரப்பட்டு உங்களை தண்டித்து விட்டேன், அதற்காக ஒரு நஷ்ட ஈடாக நீங்கள் எங்களை தண்டித்து சபித்து விடாதீர்கள், ஒரு நஷ்ட ஈடாக நீங்கள் 40 தங்கக்காசை வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி அரசு கஜானாவிலே இருந்தவர்களுக்கு 40 தங்கக்காசு எடுத்துக் கொடுத்தார். இதை வாங்கிக் கொண்டு நேரா இப்னு சீனா அவர்கள் வீட்டிலே போனார். ஏன்னா இப்னு சீனா அவர்கள் நேற்றோட கனவுக்கு என்ன பதில் சொன்னார்கள்? 40 பேரிச்சம்பழங்களை அவர்கள் மரத்திலே இருந்து பறித்து சாப்பிடுவதை போல கண்டதனால 40 அடி கிடைக்கும் என்று சொன்னார்கள். அன்று கிடைத்தது, ஆனா இன்றைக்கு கிடைக்கலையே. இன்னைக்கு காசு பணம் அல்லவா கிடைத்திருக்கிறது. நேரா போய் சொன்னார்கள், இப்னு சீனா அவர்களே, நான் ஒரு கனவை கண்டேன். என்ன கனவு கண்டீர்கள்? அதே கனவை சொன்னார். உடனே இப்னு சீனா அவர்கள், மாஷா அல்லாஹ், அப்படியா, உங்களுக்கு இன்னைக்கு பரிசு கிடைக்குமே, குறைந்தது ஒரு 40 தங்க காசுகளாவது உங்களுக்கு கிடைக்குமே என்ற உடனே இவருக்கு கோபம் வந்து விட்டது. இந்த தகவலை நீங்கள் ஏன் போன கனவுக்கு சொல்லாமல் சொன்னீர்கள்? உங்களால் எனக்கு அடி கிடைத்து விட்டது என்று வருத்தப்படுகிறார். அவர் சொன்னார், என்ன உங்களுக்கு தான் புத்தி இல்லை. நீங்கள் போன கனவை காணுகின்ற நேரத்திலே அது குளிர்காலம். குளிர்காலத்தில் ஈச்ச மரத்தில் என்ன இருக்கும்? பழம் இருக்குமா? குச்சி தான் இருக்கும். அதனால நீங்கள் அந்த நேரத்திலே கண்ட கனவுக்கு அந்த குச்சியால் அடி வாங்குவீர்கள் என்று சொன்னேன். உண்மைதான். அந்த ஈச்ச மர குச்சியை வைத்துதான் அவர் அடி வாங்கினார். அப்போ இன்றைக்கு நீங்கள் கனவு காணுகிறது நல்ல கடுமையான வெயில் காலம். ஈச்ச மரங்கள் எல்லாம் பழுத்து காய்கள் கிடைக்கக்கூடிய இந்த காலத்தில் சமர் தான் உங்களுக்கு கிடைக்கும், பலன் தான் உங்களுக்கு கிடைக்கும். அதனால் தான் அப்படி சொன்னேன் என்று சொன்னார்கள். அந்த அளவுக்கு இப்னு சீனா அவர்கள் கணவனுடைய விளக்கங்களை சொல்வதிலே மிக சிறந்த வல்லுநராக இருந்த காலம் அது. அவர்களிடத்திலே ஒரு பெண்மணி வருகிறார். பெண்மணி என்று சொன்னால் ஒரு ரொம்ப ஏழை அடிமை பெண் ஒருத்தி வருகிறார். கிழிந்த உடைகள் உடுத்திய பெண்ணாருக்கு வைத்துக் கொள்வோம். அந்த பெண் வந்து சொல்கிறாள், இப்னு சீனா அவர்களே, நான் ஒரு கனவு கண்டேன். என்ன கனவு கண்டீர்கள்? நான் என்னோடு ஆடு, மாடு, ஒட்டகம், கோழி போன்ற எத்தனையோ விதவிதமான பறவைகள், ஆடு, மாடு, ஒட்டகம் என்று நான் சொல்கிறேன், விலங்குகள் எல்லாம் என்னோடு கணவன் மனைவியாக படுத்து எழுந்திருத்து போவதை போல நான் ஒரு கனவு கண்டேன் என்று சொன்னார்கள். உடனே இப்னு சீனா அவர்கள் சிரித்து விட்டார்கள். சீச்சி, இது போன்ற கனவை நீ காண்பதற்கு நீ லாயக்கானவள் அல்ல, தகுதி உடையவள் அல்ல. இந்த கனவை ஹாரூன் ரஷீதுடைய மனைவி ஜுபைதா நாச்சியார் போன்றவர்கள் அல்லவா காண வேண்டும், நீ காண்பதற்குரிய கனவல்ல, போய் சொல்கிறாய் என்று சொல்லி விரட்டி விட்டார்கள். அவர்கள் சொன்னது போலவே சற்று நேரத்திலே ஹாரூன் ரஷீத் அவருடைய மனைவி ஜுபைதா நாச்சியார் அவர்கள் இங்கே வருகிறார்கள். வந்து, ஆம், நான் தான் அந்த கனவை கண்டேன், ஆனால் இந்த கனவை சாராம்சம் எனக்கு சொல்வதற்கு வெட்கமாக இருந்த காரணத்தினால் என்னுடைய அடிமை பெண்ணை நான் அனுப்பி வைத்தேன் என்று சொன்னார்கள். அப்பொழுது சொன்னார்கள், இப்னு சீனா அவர்கள் சொன்னார்கள், உங்களை கொண்டு பலவிதமான மனிதர்களும் விலங்குகளும் மிருகங்களும் உங்களை கொண்டு மிக பிரயோஜனங்களை அடையும் என்று அவர்கள் சொன்னார்கள். அது நடந்தது. பகதாதிலே இருந்து ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர்கள் அப்பால இருக்கிறது மக்கா. இவர்கள் ஒவ்வொரு முறையும் அங்கே இருந்து கிளம்பி ஹஜ்ஜிக்காக கிளம்பி வருவார்கள். நம்ம இந்த காலம் மாதிரி ஹஜ்ஜிக்கு ஒரு மாசத்துக்கு முந்தி 10 நாளைக்கு முந்தி டிக்கெட் எடுத்துட்டு பிளேன்ல போற காலம் அல்ல அது. ஒட்டகத்தில் ஏறி வர வேண்டும், கப்பல்ல போக வேண்டும், நடந்து பாலைவனத்திலே நடந்து போக வேண்டும். இப்படி கஷ்டமான காலம். அதனால ஹஜ்ஜிக்கு 2-3 மாசத்துக்கு முந்தையே கிளம்பி விடுவார்கள் பயணமாக. ஒரு 6 மாதங்களுக்கு முன்பு கூட கிளம்பி விடுவார்கள். வந்து அங்கே மக்கா மதீனாவிலே வந்து சேர்வார்கள். ஒரு 1000, 100 பேர், 200 பேராக கிளம்பி வந்தார்கள். வருவார்கள். அதில் சில பேர் வியாதியில இருந்து போய் விடுவார்கள், சில பேர் கொள்ளையர்களால் தாக்கி இறக்கப்படுவார்கள், சில பேர்கள் காணாமல் போய் விடுவார்கள். எப்படியோ கடைசியில வந்து ஊருக்கு திரும்புகிறது 100 பேர்ல 10-20 பேர் தான் ஊருக்கு திரும்புவார்கள். அப்படிப்பட்ட காலம். அதனால் தான் வழியிலே பயமும் தக்க முதலும் சரீர சுகமும் வழியில் பயமும் இல்லாதிருந்தால் ஹஜ்ஜி கடமை என்று சொல்வது எதுக்குன்னா, வழியில பயமும் இல்லாமல் இருக்கணும், போயிட்டு திரும்பி வர முடியும் என்ற நம்பிக்கை இருக்க வேண்டும். அப்பதான் ஹஜ்ஜி கடமை. போற பாதையில குண்டு போடுவார்கள், ஈரான்காரர்கள் சண்டை பிடிப்பார்கள், ஈராக்காரர்கள் குண்டு போடுவார்கள், அமெரிக்காரன் சுடுவான் என்ற பயம் எல்லாம் இருந்தால் அவர்களுக்கு ஹஜ்ஜிக்கு போறது கடமை இல்லை. அப்ப அந்த ஜுபைதா நாச்சியார் அவர்கள் பகதாதிலே இருந்து கிளம்பி ஹஜ்ஜிக்காக வருவார்கள். கரெக்டா அந்த ஹஜ்ஜினுடைய நேரத்திலே சரியாக
அந்த ஹஜ்ஜினுடைய மாதத்திலே ஹஜ் செய்யக்கூடிய அந்த நேரத்திலே அவர்களுக்கு மென்சஸ் ஹைல் வந்துவிடும். அதனால் அவர்கள் ஹஜ்ஜை முழுமையாக திருப்தியான முறையில் அவர்களுக்கு செய்ய முடியாத நிலைமை ஏற்பட்டது. இனி அடுத்த முறை வருவார்கள், அடுத்த முறை இதுதான் நடக்கும். இப்படி பல முறை அவர்கள் ஹஜ் செய்வதற்காக வந்தார்கள். ஒவ்வொரு முறையும் அவர்களுக்கு திருப்தியான முறையிலே ஹைது இல்லாத மாதவிடாய் இல்லாத அந்த காலத்திலே அவர்களுக்கு ஹஜ் கிடைக்கவில்லை. அப்போ அவர்கள் ஒரு நியத்து வைத்தார்கள், எனக்கு ஹஜ் முழுமையாக கிடைக்குமானால், ஹஜ்ஜை நான் முழுமையாக செய்யக்கூடிய பாக்கியம் எனக்கு கிடைக்குமானால், அவர் ஒவ்வொருடையும் வரும்போது ஹஜ்ஜில் இருக்கக்கூடிய மக்கள் படுகின்ற கஷ்டங்களை பார்க்கிறார்கள். தண்ணீர் பற்றாக்குறை தான் பெரிய பற்றாக்குறை. அந்த ஒரு ஜம்சம் கிணத்தை சுற்றி ஆயிரக்கணக்கான ஹாஜிகள் ஒரே நேரத்தில் தண்ணீர் அள்ள வேண்டும், குடிக்க வேண்டும், ஒட்டகங்களுக்கு குடிக்க கொடுக்க வேண்டும், குதிரைகளுக்கு, கால்நடைகளுக்கு, கோவேறு கழுதைகளுக்கு எதெல்லாம் அவர்கள் கொண்டு வந்தார்களோ, இனி சாப்பிடுவதற்காக ஆடு மாடுகளை கொண்டு வந்திருப்பார்கள், எல்லாவற்றுக்கும் குர்பான் கொடுப்பதற்காக விலங்குகள் கொண்டு வந்திருப்பார்கள், எல்லாத்துக்கும் தண்ணி கொடுக்கணும், அதோட தாங்களும் சாப்பிடும். இந்த கஷ்டம் அவர்களுக்கு தெரியும். மக்காவிலாவது ஜம்சம் கிணறு இருக்கிறது பக்கத்திலே, மினாவிலே தங்கக்கூடியவர்கள் என்ன செய்வார்கள், அரபாத் மைதானத்தில் என்ன செய்வார்கள், இப்படியெல்லாம் அந்த கஷ்டத்தை அவர்கள் நினைத்து அவர்கள் ஒரு நியத்து வைத்தார்கள். என்ன நியத்து வைத்தார்கள்? எனக்கு ஹஜ் முழுமையாக கிடைக்குமானால் நான் இந்த மக்காவினுடைய ஹாஜிகளுக்கு வருகின்ற ஹஜ்ஜிகளுக்கு நான் தண்ணீர் கிடைப்பதற்கு ஏற்பாடு செய்வேன் அப்படின்னு சொல்லி, அவர்கள் ராணி அல்லவா, வசதி உள்ளவர்கள் அல்லவா, அப்படி ஒரு நியத்து வைத்தார்கள். அவர்களுக்கு கரெக்டாக அந்த ஹஜ் கிடைத்து விட்டது. அவர்கள் நியத்து வைத்ததை போல அவர் தங்களுடைய கணவரிடத்திலே சொல்லி அரசாங்க செலவிலே பகதாதிலே இருந்து கால்வாய் வெட்டினார்கள். மக்கா வரைக்கும் என்ன செய்தார்கள், ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் பாலைவனம் வழியாக தண்ணீரை கொண்டு வருவதற்கு கால்வாய் வெட்டினார்கள். ஜுபைதா கால்வாய் என்று அதற்கு பெயர். இன்றும் அது மக்கா மதீனாவிற்கு, மக்காவிலே ஹஜ்ஜுக்கு போகக்கூடியவர்கள் அந்த அரபாத் மைதானத்தில் மற்ற பகுதிகள் எல்லாம் சுற்றி பார்த்தீங்கன்னா மலையை அப்படியே தோண்டி கால்வாய் பகுதிக்காக அப்படியே சரிவாக தோண்டிய அந்த அடையாளங்களை இந்த கால்வாயினுடைய மீதம் இருக்கக்கூடிய உடைந்து சிதிலமடைந்த ருயின்ஸ் என்று சொல்கிறார்கள் அல்லவா, அதனுடைய இன்றும் பார்க்கலாம், நான் பார்த்திருக்கிறேன். அப்பொழுது இந்த சுபைதா நாச்சியார் அவர்கள் கண்ட கனவு பலித்து விட்டது. இப்னு சீனா அவர்கள் சொன்னார்கள், உங்களால் பல பேர் பலன் அடைவார்கள், பல நாட்டு மக்களும் அவர்கள் கொண்டு வருகிற ஆடு மாடுகள் எல்லாம், ஒட்டகங்கள், கோவேறு கழுதைகள் எல்லாம், குதிரைகள் எல்லாம் கூட அது அவர்களுடைய தண்ணீருடைய தண்ணீர் பலன் அடைந்ததைத்தான் அந்த கனவு காட்டுகிறது. இப்படிப்பட்ட கனவுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய இப்னு சீனா அவர்கள் சுபைதா நாச்சியார் அவர்கள் இறந்த பிறகு ஒரு கனவு காணுகிறார்கள். என்ன கனவு காணுகிறார்கள் என்றால், அதை சுபைதா நாச்சியாரை கனவு காணுகிறார்கள். அவர்கள் சொர்க்கத்திலே ஒரு உயர்ந்த இடத்திலே அமர்ந்து கொண்டு, ஒரு சிம்மாசனத்திலே அமர்ந்து கொண்டு தங்களுடைய கையாலே நீரை அள்ளி கொடுப்பதற்காக அங்கே வெயிலே தாய்த்துக் கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் நீர் கொடுப்பதாக, தண்ணீர் கொடுப்பதாக கனவு காணுகிறார்கள். என்னுடைய நான் கேட்டது படித்தது சரியாக இருக்குமானால் அது ஹவுதுல் கௌசருடைய நீர் கண்மணி நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உத்தரவின் பேரில், அவர்களுடைய மேற்பார்வையில் இவர்கள் ஹவுதுல் கௌசர் நீரை எடுத்து கொடுத்ததாக நான் நினைக்கிறேன். ஏதோ ஒரு தண்ணீரை எடுத்தவர்கள் அந்த மஹ்ஷருடைய மைதானத்திலே தாகத்தால் தவித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த முஸ்லிம்களுக்கு இவர்கள் தங்களுடைய கையால் தண்ணீரை அள்ளி கொடுத்துக் கொண்டிருக்கக்கூடியதாக இப்னு சீனா அவர்கள் கனவு காணுகிறார்கள். இந்த கனவிலேயே இப்னு சீனா அவர்கள் அவரிடத்திலே கேட்கிறார்கள், சுபைதா நாச்சியார் அவர்களே, நீங்கள் இப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த அந்தஸ்தை அடைந்ததற்கு என்ன காரணம்? நீங்கள் சுபைதா கால்வாய் வெட்டினீர்களே, அதற்காகவா உங்களுக்கு இந்த அந்தஸ்து கிடைத்தது என்று அவர்கள் கேட்டார்கள். கேட்டபொழுது சுபைதா நாச்சியார் அவர்கள் சொன்னார்கள், சுபைதா கால்வாய் வெட்டியது ஒரு நல்ல விஷயம்தான், ஆனால் அதற்காக எனக்கு அல்லாஹ் தஆலா இந்த அந்தஸ்தை தரவில்லை என்று சொல்லி, முன்னால் நான் ஒரு சம்பவம் சொன்னேன் அல்லவா, நான் இந்த பாங்குக்கு பதில் சொல்வதற்காக கடுமையான தாகம் இருந்த பொழுதும் தண்ணீரை குடிக்காமல் இந்த பாங்கனுடைய கலிமாக்களுக்கு எல்லாம் நான் முழுமையாக பதில் சொல்லிவிட்டு அதன் பிறகுதானே நான் அந்த தண்ணீரை குடித்தேன். அதன் காரணமாக அல்லாஹ் தஆலா எனக்கு இந்த உதவியை இந்த பதவியை தந்தான், இந்த தண்ணீரை குடிப்பாட்டக்கூடிய வலுவையும் எனக்கு, அந்தஸ்தையும் எனக்கு தந்தான் என்று அவர்கள் அந்த கனவிலேயே பதில் சொன்னதாக இப்னு சீனா அவர்கள் தங்களுடைய கருத்தினத்தில் பதிவு செய்து வைத்திருக்கிறார்கள். அப்படி என்று சொன்னால் ஆயிரக்கணக்கான ஹாஜிகளுக்கு தண்ணீர் கொடுப்பதை விடவும் உயர்ந்த ஒரு செயலாக பாங்கனுடைய கலிமாக்களுக்கு கண்ணியம் செய்து பதில் சொல்லக்கூடியது அமைந்திருக்கிறது என்பதை தான் இந்த சரித்திரங்கள் காட்டுகிறது. மறுப்பவர்கள் மறுத்துக் கொண்டிருப்பார்கள். நாம் முதலிலேயே சொல்லிவிட்டோம், பாங்கை ஏற்படுத்தியது கண்மணி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிரியமான அல்லாஹ்வுடைய இறை நேசர்களாக இருக்கக்கூடிய 2 பேர். நபியினுடைய அந்தஸ்திலே இருக்கக்கூடியவர்கள் அல்ல, முர்சலான நபிகளும் அல்ல, முர்சல் இல்லாத சாதாரண நபிகளும் அல்ல.
எந்த நபியினுடைய அந்தஸ்தில் இல்லாத ஒரு சாதாரண மனிதர்கள் மூலமாக அல்லாஹ் தஆலா இப்படிப்பட்ட விஷயங்களை வெளியாக்குவதற்கு அவனுக்கு சக்தியும் திராணியும் அனுமதியும் தேவையும் அவசியமும் ஆசையும் இருக்கிறது என்று சொல்லி சொன்னால், இது போன்ற எத்தனையோ விஷயங்களை அந்தந்த காலத்து மக்களுடைய தேவைகளுக்கு ஏற்ப கியாமத் நாள் வரைக்கும் பெரியோர்கள், சீதேவிகள், அவுலியாக்கள், நாதாக்கள் மூலமாக வெளிப்படுத்தக்கூடிய இமாம்கள் மூலமாக, உலமாக்கள் மூலமாக வெளிப்படுத்தக்கூடிய சக்தியும் அல்லாஹ் தஆலாவுக்கு ஞானமும் அவனுடைய ஆசையும் முகப்பத்தும் இருந்து கொண்டுதான் இருக்கும் கியாமத் நாள் வரைக்கும் என்பதைத்தான் இது காட்டுகிறது. இன்ஷா அல்லாஹ் இந்த பாங்குடைய சம்பவங்களை இனியும் அடுத்த ஜும்மாக்களிலே இன்ஷா அல்லாஹ் சொல்லக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நமக்கு தருவானாக. பாரக்கல்லாஹ் பாரக்கல்லாஹு லனா வ லக்கும் பில் ஆயாத்தி வல் குர்ஆனி பில் அப்துல் அலீம் அல்லதி கர்ரமஹு ونفعنا وإياكم بالآيات والذكر الحكيم حيث نتزين بهما فإن الدين له آمركم وإياي بما أمركم الله من طاعته فأطيعوه وأنهاكم وإياي عما نهاكم الله عنه من معصيته فلا تعصوه وارجوا لي ولكم مما عند الله من ثوابه فاسألوه واستغفر الله العليم لي ولكم وعن جميع المسلمين والمؤمنين أجمعين فاستغفروه إنه هو الغفور الرحيم وحده وإنه تعالى جواد كريم لا أغنى ولا أجود منه وإنه ملك بر رؤوف رحيم رب حليم لا أبر ولا أرحم منه.